இந்த கூடையை தான் இப்போ எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் வாங்க. முன்னாடி நான் இந்த கூடையை தான் போடுவேன். இந்த போட்டுட்டு இதே அளவு தான் இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது முன்னாடி நான் வீடியோ எடுத்தேன், அது சரியாக வரல மொதல் வீடியோ. அதனால் 3வது வீடியோ நான் போட்டிருக்கேன், பாகம் 3ன்னு. அதில் இந்த காது எப்படி பின்னுறதுன்னு போட்டிருப்பேன். இந்த பூ 2யும் போட்டிருப்பேன் எப்படி பின்னுறதுன்னு. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். இது நான் போட்டு காட்டுறேன். இது நான் வீடியோ எடுத்த வீடியோ சரியாக வரல, அதனால் எடுக்கலை. இப்போ இந்த கூடையை பாருங்கள், இதுமாரி நான் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது 3 பாகமாக போட்டிருக்கேன். இந்த காது இதுவும் 3வது பாகம், 2வது பாகம், இப்படி இது 3வது ஃபஸ்ட்டு பாகம். இது அதேமாரி போட்டிருக்கேன் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பின்னுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லஞ்சு கூடை ஒன்று போட போகிறோம். லஞ்சு கூடையில் பெரிய பிஸ்கட் வச்சு போடுற மாதிரி போடலான்னு இருக்கேன். பெரிய பிஸ்கட்டு, கிரீன் பிஸ்கட்டுன்னு இந்த ஒரு கூடை நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி மாடலில் போடுவோம். இது 50-50 ஒயரில் போடுவோம். இந்த ஒயரை தான் எடுத்து போட்டுறேன். இது வைலெட்டு, அது ராமர் கூட பின்னுனேன்னு அந்த வைலெட்டு தான். இது நீளம் மாதிரி தெரியும், வைலெட்டு. இதில் நீளமாக இருக்குது, வைலெட்டு. அதுக்கு நான் 18ல் தான், 18ம் அகலம் 18, நீட்டு 18, அகலம் 12. அதுக்கு 18 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 18 ஒயர் 7.5 அடி வெட்டியிருக்கிறேன். அதுக்கு பெரிய கூடையாக முன்னாடி போட்டிருந்தேன். இது லஞ்சு கூடை மாதிரி போடலான்னு 18 வெட்டியிருக்கிறேன். 18ல் 4 ரோஸு, திக்கு ரோஸ். இது 4 ரோஸ் வெட்டியிருக்கிறேன். பாக்கி 14 ஒரு 12 4 16 தான் இருக்குது. இருந்தாங்க 8 6 ரோஸ் வெட்டணும். 12 4 16, 6 ரோஸு நம்ம வெட்டிக்கணும். இதில் நான் 4 ரோஸு தான் வெட்டியிருக்கிறேன். இப்போ இதில் 6 ரோஸு நம்ம வெட்டிக்கணும். 6 ரோஸு வெட்டிட்டோம்னா இதில் 12, 6ம் 12ம் 18 ஒயரில் தான் நம்ம போட போகிறோம். நான் அப்புறமா வெட்டிக்கிறேன். 2 ரோஸு, 6 ரோஸ் நான் வெட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே சமமாக வச்சுக்கணும். நான் 2 முன்னாடியே 2 ஒயரை எடுத்துக்கிறேன். எப்படி வச்சாலும் முன்ன போயிடுது. 2 ஒயரை எடுத்து பன்னெண்டு ஒயரு ஒரு கலரு. ஒரு கலரில் 6 ஒயரு, 12 6ம் 18 ஒயரு. 18 ஒயரு 7.5 அடி வெட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், முன்னாடி இதில் 2 எடுத்துக்கிறோம். நான் எப்படி போடுறேன்னா அதேமாரி போடுங்க. அது அந்த கலர் 50-50 ஒயர் அடி போடுறதுக்கு இல்லை. அதனால் கருப்பு இருந்துச்சு சொச்சம், அதை நான் போடுறேன். சொச்சம்லாம் போட்டு நான் போடலான்னு இருக்கிறேன். அந்த டிசைன் எப்படி வருதுன்னு நான் இப்போ தான் புதுசாக போட போகிறேன். ஏன்னா இது 50-50 ஒயராக இருக்கிறதுனால டிசைன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஒயர் இருந்துச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதேமாரி ஒரே ஒரு கண்டு வாங்கினீங்கன்னா கூட போதும். நான் இதில் 3/4 கண்டு இருந்துச்சு, 1/2 கண்டு இருந்துச்சு. நான் வெட்டிட்டு கொஞ்சோண்டு தான் மீந்திருக்கு. அதனால் அடி போடும் போது சரியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக ஆன்லைனில் தானே வாங்கிட்டு இருக்கிறேன். அது மறுபடியும் வாங்கி போடுறதுக்குள்ளே நேரம் ஆகிடும். அதுக்கு தான் இந்த கலர் போடலான்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சு சமமாக அடிச்சுக்கிட்டு நம்ம 12 வரி போட போகிறோம். அதுக்கு ஒரு 6 இன்ச்சு அளந்து நீங்கள் திட்டமாக விட்டுக்கோங்க. நான் இதோட அளந்துருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தள்ளி அளந்து 6 இன்ச்சு இது இருக்கும். 6 இன்ச்சு விட்டுட்டு இதை இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இது கருப்பு பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு சைடு இருந்துச்சு, அதனால் கருப்பு தான் கீழே வச்சுருக்கேன். அந்தமாரியே வச்சு போட வேண்டியது தான், வெள்ளை வைக்காமல். இப்போ இதில் கருப்பு கீழே வச்சுருக்கோமா,
இது எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, முன்னாடி போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். இதில் எப்படி வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். ஜாயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக போகணும். போன கூட இதுமாரி தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து கருப்பு கீழே இருக்குது, இது வந்து வயலட்டு மேலே இருக்குது. இப்போ வந்து வெள்ளை வந்து இந்த சைடில் இருக்குது. அதேமாரி இந்த சைடில் ஒரு வெள்ளையை நம்ம வச்சுக்க வேண்டியதான். நான் எப்படி போடுறேன்னா இதுமாரி போடுங்க. நானும் இந்த கிரீம் பிஸ்கட்டு கூட மாதிரி தான் நான் போடுறேன், சின்ன சைஸு. நானும் புதுசாக போட்டு பார்ப்போமே இதில் என்ன மாடல் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போடுறேன். நம்ம ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு போடுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து வெள்ளை இருக்குது. அதேமாரி வெள்ளை பக்கம் இப்படி திருப்பிக்கிட்டு வெள்ளையை வச்சுக்கோங்க. வெள்ளையை வச்சா இப்படி வந்துடும். கீழே நம்ம கருப்பு தான் போட்டிருக்கோம். அதேமாரி மறு சைஸுக்கு கருப்பு போடுற மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கணும். இது ஒரே கலராகவும் நீங்கள் போட்டுங்க. எந்த கலர் இல்லை, இதில் கொஞ்சம் சொச்சம் இருந்ததுனால நான் போடுறேன். இங்கே பாருங்கள், ரெண்டும் வெள்ளையும் ஒன்றா வந்துட்டு, இங்கே வந்து 2 வெள்ளையும் கீழே ஒன்றா வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ரோஸில் 2 போடுறோம். ரோஸில் 6 வெட்டிக்கணும். இன்னொரு கலரு எந்த கலர் எடுத்தாலும் சரி, ஒரு கலரு 6ம் ஒரு கலரும் 12ம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்கும். நான் சாதா வயலில் தான் போன கூட நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த கலரில் 2, இந்த கலரில் 2 போட்டோம். இப்போ வந்து அதே வயலட்டு கலரில் இங்கே 4 வரி போடணும். 4 வரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸில் 2 போடுறோம். ரோஸில் 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 வயலட்டு போடுறோம். 4 வயலட்டு போட்டு ரோஸில் 2 போட்டுட்டு இன்னும் 2 வெட்டணும். அதான் ரோஸில் 2 போட்டுட்டு அதேமாரி இந்த வயலட்டில் 2 போடணும். இப்போ வந்து 4 வயலட்டு இங்கே நம்ம போட போகிறோம். போட்டுக்கிட்டு நான் அடி நீட்டுக்கும் போட்டுக்கிட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதேமாரியே வெள்ளையாக சேர்த்துக்கோங்க. வெள்ளை முன்னாடி பார்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துன்னு 4 வயரையும் அதேமாரி வெள்ளை பார்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. சரி, இந்த 4ஐயுமே உங்களுக்கு நான் பின்னி காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து வயலட் ஓரம் இருக்குது. அதேமாரி இப்போ வந்து இதை மடிச்சுக்கிட்டு வயலட்டை வந்து இந்த சைடு ஓரம் வைக்கணும். ஓரம் வச்சுக்கிட்டு சென்டரில் தான் வெள்ளை வரும். அதேமாரி அந்தாண்டா வெள்ளை வைக்கணும். அதேமாரி 4ம் நம்ம வந்து போட்டுக்கணும். வெள்ளை இருக்குது, அதனால் இது என்ன செய்கிறோம், வெள்ளை அந்த பக்கம் பார்க்குற மாதிரி வச்சு நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து வயலட் இருக்கும். வயலட்டு இந்த சைடு வந்துடும். வயலட்டை அந்த பக்கம் வைக்கிறே நம்ம பார்த்து போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல வயலட் இருக்குது. வயலட்டை இன்னொரு ஒயர் எடுத்து வயலட்டு நான் வந்து எல்லோரும் நிறையா தான் போட்டு காட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எல்லாமே தெளிவாகவும் விளக்கமாகவும் நல்லா சொல்லிக் கொடுப்பேன், பொறுமையாகவும். இதை பாருங்கள், இப்போ வந்து வெள்ளை இருக்குது. வெள்ளையை வந்து ஒரு ஒயர் வெள்ளை கலரு அந்த சைடு வச்சு நம்ம பின்னிவிடணும். பின்னிட்டோம்னா 4 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 ரோஸ் முடிச்சுட்டு அப்புறம் 4 வந்து 50-50 ஒயரில் 4. இப்போ வந்து நம்ம வெள்ளை வந்து இந்த சைடு இருக்குது, அதனால் இந்த சைடு வச்சு அதாங்க இப்படி தான் போட்டுக்கணும். 2 வெள்ளை பார்க்குற மாதிரி, 2 வயலட்டு, அப்புறம் 2 வெள்ளை. இப்போ வந்து 2 ரோஸ் வைக்கணும். 2 ரோஸ் பின்னிட்டு அப்புறம் 4 இந்தமாரி வயலட்டு 50-50 ஒயரில் 4 ஒயரு, அப்புறம் 2 ரோஸு, அப்புறம் 2 வெள்ளை போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாம் நான் பின்னி முடிச்சிட்டேன். 2 50-50 ஒயரு, வாடாமல்லி 2, ரோஸில் 2, 4 வாடாமல்லி,
அப்புறம் 2 ரோஸு, அப்புறம் 4 வாடாமல்லி, அப்புறம் 2 ரோஸு, அப்புறம் 2 வாடாமல்லி. இதேமாரி போட்டிருக்கோம். இதை என்ன பண்ணுறோம், 18 ஒயர் இருக்கும். 1 2 3 4 6 7 8 9 10 11 12 14 15 16 17 18 18. இப்போ இது 2 வெட்டி நான் போட்டிருக்கேன். அதேமாரி கரெக்டாக போட்டுக்கோங்க. இதில் 6 6 இதில் ஒரு 12 18 ஒயர். இதை ரெண்டையும் சமமாக வச்சு நம்ம வந்து இப்படி வெட்டி விட்டுருவோம். அப்படி என்ன பண்ணுறோம், 4 இதில் இந்த வயலட்டில் 4 போடணும். நம்ம வந்து கருப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் அந்த கருப்புலேயே இங்கே பாருங்கள், கருப்பு மேலே இருக்குது. அதேமாதிரி இதை கீழே வச்சு கருப்பை கீழே வச்சு நம்ம போடணும். இதில் 4 வரி போடணும். 4 வரி போட்டுட்டு மேலே 2 ரோஸு, அதுக்கப்புறம் 2 வைலட்டில் நம்ம வந்து கருப்பு வச்சுருக்கோம். மறுபடியும் 2 கருப்பை போட்டுடணும். 2 இதில் 4 வரி வந்துடும். இப்போ இதில் 2 பின்னிட்டோமா, கீழே 2 வரி பின்னிடுவோம். கீழே 2 வரி அதேமாரி கணக்கு பார்த்து வைக்கணும். இப்போ வச்சமே கருப்பு அதேமாரி அந்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்து வைக்கணும். ஒயரை இல்லாட்டினா பிரட்டிக்கணும். பிரட்டி நம்ம வச்சுக்கணும். நான் வந்து இதை நான் பின்னிக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அது பிரட்டி வைக்கணுமா. 4 வரி வரும். இங்கே 2 வரி வரும்போது இங்கே பாருங்கள், இங்கே வெள்ளை இருக்கா, அது வந்து வெள்ளை கீழே வச்சு நம்ம பின்னிக்கிட்டு வரணும். மேலே வந்து மஞ்சள் கருப்பு வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒயரை வந்து அந்த சைடு உள்ள ஒயரை எடுத்து தான் நம்ம பின்னணும். நாம் இதை பின்னிக்கிட்டு காட்டுறேன். நான் போன வீடியோலேயே போட்டிருக்கேன். இருந்தாலும் இதையும் நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2 வரியும் நான் பின்னிட்டேன். இதில் வந்து இப்போ 4 வரையும் நம்ம பின்னணும். இப்போ வந்து கருப்புலேயே தான் நம்ம கருப்பை கீழே வச்சு தான் நம்ம பின்னிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கருப்பு 2 சைட்லேயும் கருப்பு நடு சென்டரில் வந்துடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து வெள்ளை வருதுனாக்க இந்த சைடும் வெள்ளை வைக்கணும், இந்த சைடும் வெள்ளை வைக்கணும், அந்த சைடும் வெள்ளை வச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ வந்து ஒரு கண்டில் வந்து நமக்கு வந்து 2 பக்கம் கிடைக்கும். கீழே வந்து வெள்ளை கிடச்சிருக்கு, இதில் கீழே வந்து கருப்பு கிடச்சிருக்கு. ஒரு கண்டில் 2 சைடும் இருக்கும். நம்ம 2 பக்கத்துக்கும் இதேமாரி ஓட்டை போட்டு எடுத்துடணும். இந்தமாரி லூப்பு போட்டு 2 சைடும் வரா மாதிரி ஒயரை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா 2 சைடு வர்ற மாதிரி ஒரு கட்டை எடுத்து சுற்றிக்கிட்டு போடுங்க. நல்லா தெளிவாக நான் சொல்கிறேன். இதேமாதிரி தான் போன கூட நான் போட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ வந்து இது வெள்ளை வருது. அதனால் இந்த ஒயரை எடுத்துகிட்டு வெள்ளையை வந்து இங்கே அளந்து விட்டுறோம். அந்த சைடும் வெள்ளை தான் வரும். அந்த சைடும் இதே ஒயரை எடுத்து நம்ம வெள்ளை வச்சு இந்த சைடு மேலே என்ன வருது, இங்கே பாருங்கள் வெள்ளை, அந்த வெள்ளையை வச்சு நம்ம பின்னணும். புரியலன்னா ஒரு நடைக்கு 2 நடை பாருங்கள், கரெக்டாக வந்துடும். இதில் எப்படி இந்த டிசைன் வருதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன். இந்த கருப்பு இல்லாமல் அதே வைலட்டாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அது என்கிட்ட ஒயர் இல்லை. இப்படி தான் பின்னணும். இங்கேயும் வெள்ளை வரும். இந்த சைடு வெள்ளை வச்சு பின்னிட்டு அப்புறம் 2 ரோஸு, அப்புறம் இந்த சைடு 2 ரோஸு, அப்புறம் அதேமாரி 2 வெள்ளை, அதேமாரி வைலட்டை எடுத்து 2 கலரு, இந்த கலரில் 2 கலரும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இப்படி பார்க்குற மாதிரி மேலே வச்சிடணும். அதேமாதிரி இப்படி பார்க்குற மாதிரி ரோஸுக்கு கீழே இப்படி வச்சிடணும். வச்சு பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.